வெளியே வெயில் கொடூரம் அடிக்குது, ரொம்ப கொடூரம் அடிக்குது. யாரவன் யார் பாரு நீங்க அதான் கும்பிடு போட பாருங்க. டீ சாப்பிட்றியா? அவர் டீ போடுப்பானுங்க. காலையில் டிஃபன் பூரிக்கு வந்து பாயாசம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லைன்னா சட்னி சாம்பார் இருக்கணும். அந்த பூரிக்கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து செட் ஆகாது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த மூணுலேயுமே எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலையிலே வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படின்னு கூட சொல்லலை. ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். டிஃபன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் பூரிக்கு என்ன வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னா, அன்னைக்கு நாம் பார்த்தோமே கோதரி கடை பூரி, அதே ஸ்டைலில் தான் சாப்பிட போகிறேன். பூரி இருக்குது, சுகர் இருக்குது, அப்புறம் டீ இருக்குது. ஸோ அதில் முக்கிய 1 2 3 4 ஒரு 4 பூரி இருக்குது. 4 பூரி சாப்பிட்டு டிஃபனை முடிச்சுக்கலாம். சரியா? இப்போது பூரி கையில் இருக்கா? ஒன்று டீ வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ். ஏன்னா இந்த பூரியை முக்கி சாப்பிடணும். காலையில் டிஃபனே இது தான் அப்படிங்கிறதுனால இல்லாட்டாலும் நீ வந்து டீயே குடிக்க மாட்டே பாரு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறீங்க. அது ரெண்டாவது. அது வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரக்கூடாது. அதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதையும் இதையும் வந்து சேர்த்து இது பண்ணக்கூடாது. அது டிபார்ட்மெண்ட்டே வேறு. டீ அப்படிங்கிறது வந்து வேறு, இது டிஃபனுக்குள்ளே டீ அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து டீ. சரியா? நெக்ஸ்ட்டு சுகர் டப்பா சாப்பிட்லாமா? சுகர் வச்சாச்சா, அப்படியே வந்து ரோல் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் டிப் பண்ணியாச்சா, சாப்பிட வேண்டியதான். ரசிதா, பூரி இருக்கா? பூரி 2 பூரி தான். இந்தா நல்ல பசி பத்தலை, 4 பூரி எக்ஸ்ட்ரா 2 கேட்டிருக்கேன். 2 மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா 2. அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கும், அதில் பட்டிருக்கும் எறும்பு. அதுக்கு தான் எறும்பு இருக்குது. சுகரு கீழே இருக்குது. இந்த பூரியில் வச்சு சாப்பிட்டோமா, அந்த பூரியில் உள்ள சுகரெல்லாம் வந்து இதில் இறங்கியிருக்குமா, சுகர் கரையாமல் இருக்குது. காலையில் டிஃபன் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. கைஸ், நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது என்னுடைய வாட்சை நான் தேடும்போது எனக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிது. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நாளைக்கு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி அந்த பாக்ஸோடு நான் உட்காந்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி என்ன தான் இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? இதுதான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ். சரி, இதில் என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆவலாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொபைல் அப்படின்னா இந்த மொபைல் தான். ஏன்னா இதில் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வரக்கூடிய ரிங்டோன்ஸ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசம். இந்த நோக்கியா ரிங்டோனே வந்து சாதாரண ஃபோனை விட, அதாவது 1100 மொபைலை விட, அப்புறம் 3110 3120 3110 அந்த இதோட ரிங்டோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண மொபைல். இதனுடைய பேக் டோரை காணோம். ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னென்னு தெரியல. எல்லாமே தூக்கி உள்ளே வச்சுருக்கோம். ஃபஸ்ட் மொபைல். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் 1100. தேர்டு ஃபஸ்ட் மொபைல் 3110 இல்லை, அதுக்கு அடுத்த மாடல் நினைக்கிறேன். இதுவும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு MTS முட்டை. இந்த படத்தை பார்க்கும்போதே நம்ம எல்லாத்துக்குமே வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய MTS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையோட படம் இருக்கும். இதுவும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ண மொபைல். அண்டு நோக்கியா, இதுவும் என்ன மாடல்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் நேற்று இந்த பாக்ஸ் நான் பார்த்தோன்னே என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த மொபைலை வந்து ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு சிம் இருக்குது, எங்கள் அம்மாவோட சிம்மு. அந்த சிம்மை வந்து இதில் போட்டு விட்டுலாம். இதில் அந்த ரிங்டோன்ஸ் எல்லாம் வந்து சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால இதை சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பேட்டரி போட்டு செக் பண்ணணும், ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் ZTE
நெக்ஸ்ட்டு நோக்கியா. நெக்ஸ்ட்டு எல்ஜி. ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள், கைக்குள்ளே அடைக்கிடுச்சு. பேக்கெட்டில் போட்டிங்கன்னா மொபைல் இருக்கிறதே தெரியாது. நெக்ஸ்ட்டு இது அதை விட பெஸ்ட்டு நோக்கியா. இது அதை விட ரொம்ப சின்ன மொபைல். ஸோ இது ஒன்று இருக்கா. நெக்ஸ்ட் இதுவும் சேம் அதே சைஸ் தான், ரொம்ப சின்ன மொபைல். ஓகே, இதுவும் நோக்கியா. அண்டு ஜியோ மொபைல். இது இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள மொபைல் தான். இது எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து உரம் கட்டி வச்சாச்சு. அண்டு இது வந்து இது என்னோடய மொபைல் இல்லை, அக்கா பொண்ணுக்காக வந்து வாங்கினது. சரியா, புதுசாக வாங்கினோம். அது வந்து யூஸ் பண்ண முடியாமல் யூஸ் பண்ணி அது கீழே மேலே போட்டு உடச்சிட்டாங்க. லாவா. சரியா, லாவா வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் டைப். எப்படி இது கூட கல் வந்துச்சு அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 டச் மொபைல்ஸ். ஒன்று வந்து விவோ, தலைகீழ வச்சுருக்கலாம். ஒன்று வந்து விவோ, டிஸ்பிளே கண்டிஷன் பார்த்தீங்களா. அடுத்தது வந்து நோக்கியா. இதுவும் அதே கண்டிஷன் தான், டிஸ்பிளே எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே ஒதுக்கி வச்சுருக்கோம். பாக்ஸ் காலி. இதுதான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நேற்றே தோணுச்சு. அதனால தான் நேற்று வீடியோ வந்து லென்த்தாக போயிடுச்சுனால இன்றைக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சரியா, ஓகே. இந்த மொபைலில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் எதுவுமே யூஸ் பண்ணலப்பா அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, சரி, ரைட். டைம் வந்து 12:45 ஆகிடுச்சு, தொலை போகணும். ஓகே, வந்து சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே. வெளியே வெயில் கொடூரம் அடிக்குது, ரொம்ப கொடூரம் அடிக்குது. இந்த பூனை நாய் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா ஈரமான இடத்துல போய் படுத்துக்குமா. அதே மாதிரி நம்ம பப்பும் அப்படி தான் வந்து படுத்துருக்கு. நீங்களே பாருங்கள், எப்படி படுத்துருக்கு பார்த்தீங்களா பப்போ. ஐய், எப்படி ஈரத்தில் வந்து படுத்துருக்கு பாருங்க. வெயில் அதுக்கு தாங்க முடியல. குளிக்கிறியா பப்போ? பப்போ, ஐய், குளிக்கிறியா? குளிக்கிறியா? குளிக்கலையா? என்ன இங்கே வந்து படுத்துட்ட? ஓய் பப்போ, என்ன இப்படி படுத்துட்ட? வெயில் ஓவர் அடிக்கும். அப்புறம் ஏய், என்ன வெயில் ஓவர் அடிக்கி? ஹலோ, ஈரத்தில் வந்து படுத்துருக்கு, ஈரத்தில் வந்து படுத்துருச்சு அடிக்கிற வெயிலுக்கு. என்ன நினச்சிட்ட? கோவமா? கோவமா? இன்றைக்கி 2வது டைமாக குளிக்கிறேன். ஈவினிங் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. 2வது டைமாக குளிக்கிறேன். ஏன்னா வெயில் அப்படி சும்மா பட்டையை கிளப்புது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி. நீ குளிக்காமல் வாய்ப்பே கிடையாது. நீ குளித்தா மட்டும்தான் நீ ஃப்ரெஷ்ஷாக இருப்ப. குளிக்கலை அப்படின்னா உனக்கு ஃபுல்லாக வேர்த்து ஊற்றும், கசன்னு இருக்கும். உனக்கு வந்து சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது, எதையுமே வந்து இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு குளியலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ கூட ஃபேன் ஆஃப் பண்ணேன், இந்த வாய்ஸில் கொஞ்சம் நாய்ஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க முடியல, டக்குன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ நான் ஃபேன் போட்டுக்கிறேன். ஓகே, இருந்தாலும் இவ்வளவு வெயில் ஆகாது ராசா. இப்போ தான் பிறந்திருக்கு சித்திரை மாதம், சித்திரை வைகாசி, இந்த 2 மாதம் வெஜ்ஜி செய்யும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனி ஆடி அந்த மாதம்லாம் வந்து அப்படியே ஆடி ஆடி காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது தெரியல. கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:10. மகரிப் தொழுகையை முடிச்சுட்டு நேராக வந்து டீ கடைக்கு வந்தேன்னா அந்த பையன் என்ன சொன்னான், இஸ்மாயில் அப்படின்னா லெமன் டீ போட்டா அப்படின்னா. ஓகேடா போடு அப்படின்னா சூப்பராக ஒரு லெமன் டீ போட்டு வந்துருக்கான். லெமன் பீஸ் கிடக்குதா, அதோட வந்து புதினாவும் போட்டு சுலைமானி வித் லெமன் டீ அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சிப் பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு லெமன் டீ கொடுத்தவன் சைலண்டாக வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கான். இஸ்மாயிலு, ஒரு கையை காட்டு. தெரியல, வெளிச்சம் பின்னாடி உள்ள கடை வெளிச்சம் தான் தெரியுது. வெளியே வந்து கையை காட்டுமே. யார் அவன்? யார் பாரு?
ஹூ இஸ் இவனா லெமன் டீ போட்டு கொடுத்தா நீங்க அதான் கும்பிடு போட ஆரம்பிச்சா பாருங்க. டீ சாப்பிட்றியா? அவர் டீ போடுப்பா எனக்கு. ஓகே கைஸ் பாய். வேர்க்குது. இப்போ தான் ஈவினிங் டைம் ஒரு டைம் குடிச்சேன்னா மறுபடியும் ஊற்றுது. சரியான வெயில் பட்டைய கிளம்புது. ஓகே கைஸ், வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மீட் பண்ணுறேன்.